வணக்கம். ஹூ ஆம் ஐ? நான் யாரு? பொலிட்டிக்கலி நான் யாரு? ஊப்பியா, கொத்தடிமையா, தற்குறியா, தம்பியா? பொதுவாக என்னுடைய இந்த நீண்ட நெடிய 4 நாட்கள் அரசியல் பயணத்தில் இது போன்ற அவதூறான பேச்சுக்களுக்கு நான் பதில் சொல்வதே இல்லை. அதையும் மீறி இப்போ ஏன் நான் பதில் சொல்ல வந்திருக்கேன்னா, இது ஃபன்னாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்டரை மில்க் பண்ணால் நிறைய வியூஸ் வரும். இந்த சேனலில் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ. ஓப்பன் லெட்டர் டு விஜய் அண்ணா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு இன்ஸ்டாவிலும் யூடியூபிலும் அந்த கமெண்ட்டுகளை கலெக்டிவாக எடுத்து அதுக்கு பதில் சொல்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கம் டு த கமெண்ட்ஸ். அந்த வீடியோ போட்ட உடனே வந்த கமெண்ட்டில் ஒன்று என்ன இருந்துச்சுன்னா, இதில் என்னால் 2 வியூஸை பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணனா இல்லை அப்போஸ் பண்ணி பேசியிருக்கேனா? ஏன்னா ஒருத்தர் நான் விஜயை சப்போர்ட் பண்ணதான் நினச்சி இங்கே விஜயை நல்லவனாக சித்தரிக்காதீங்க, விஜய் ஒன்றும் தெரியாத சமத்து புள்ளலாம் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் நான் விஜய்க்கு அப்போஸாக பேசினதான் நினச்சிக்கிட்டு இது டிஎம்கேவோட கொத்தடிமை சேனல் அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கே புரியல, அந்த வீடியோவில் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணனா இல்லை அப்போஸ் பண்ணனான்னு. உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கண்டென்ட்டுக்கு டேய் இவன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறான்டா, அதே வீடியோவுக்கு டேய் இவன் டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டான்டா அப்படின்னும் கமெண்ட் வந்தது எனக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். ஐ எம் ரியலி வெரி ப்ரவுட் ஆஃப் இட். இப்போ எனக்கே புரியல, நான் டிஎம்கேக்காக பேசினேன்னா இல்லை டிவிகேக்காக பேசினேன். ஆனால் ஒன்று புரியுது, மொத்தத்தில் நான் கமல் மாதிரி பேசியிருக்கேன். நான் டிவிகேவும் இல்லை டிஎம்கேவும் இல்லை, மக்கள் நீதி மையம். இப்போ தான் எனக்கே அது புரியுது. இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷன் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்ததுனால இதை ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணனா அப்படின்னு செக் பண்ணால் எஸ், ஒரு 10% சப்போர்ட் பண்ணதான் வச்சுக்கலாம். ஏன்னா எனக்குள்ளே இன்னும் ஒரு முன்னாள் அணில் வாழை ஆட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதன் காரணமாக ஒரு 10% அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மீதி இருக்கிற 90% பொதுவாக ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும்னு தான் பேசியிருக்கேன். இதெல்லாம் நல்லவங்களுக்கான செயல்பாடுகள், இந்த லிஸ்ட்டில் எழுதி இருக்கிறத எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கூட்டத்துக்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. கூட்டத்திலேருந்து ஒரு திருட்டு பையன் முதல்ல எழுந்து அப்போ நாங்கள் என்ன கெட்டவங்களான்னு சத்தம் போடுவான். மற்றவன்லாம் என்ன பண்ணுவான்னா, ஆமாம் நல்லது தானே சொல்கிறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு போவோன்னு அமைதியாக போயிடுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, கூட்டத்திலேருந்து எந்திரிச்சு உங்களை நீங்களே காட்டி கொடுத்துக்காதீங்க. இது தொண்டர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அரசியல் சைக்காலஜி. அடுத்து, இது ஒரு கொத்தடிமை சேனல். ஆமாம் ப்ரோ, 5 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்ட கரண்ட்டுக்கு பில்லு கட்டுறதுக்கு கூட காசு வரல. கிட்டத்தட்ட ரெவென்யூவே இல்லாமல் 5 வருஷமாக கொத்தடிமை மாதிரி இந்த சேனல் நடத்திட்டு இருக்கேன். அந்த வகையில் இது ஒரு கொத்தடிமை சேனல் தான். அடுத்து, டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டானா? டிஎம்கே எவ்வளோ காசு கொடுத்தாங்க? டிஎம்கே கிட்ட கேஷாக வாங்கினியா இல்லை அசட்டாக வாங்கினியான்னு. அசட்னா என்னன்னு கூகுள் பண்ணி பார்த்தேன். சொத்து, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ, போன வாரம் உதயநிதி எனக்கு கால் பண்ணி, போய்ஸ் கார்டனில் ஒரு 1/2 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, உன் பேரில் மாற்றி விடுறேன், விஜயை திட்டி ஒரு வீடியோ போடுன்னு சொன்னாப்புல. இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, சீக்ரெட். இதை ஸ்டாலினுக்கே சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காப்புல நம்ம சின்னவர். இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, டிவிகே தோழர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா இந்த வீடியோவை இவன் காசு வாங்கிட்டு தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஐ ரெஸ்பெக்ட் தட். அப்போது காசு வாங்கிக்கிட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒர்த்தான ஒரு சம்பவத்தை நான் ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன் ப்ரோ. இது எனக்கு மனவேதனையை ஏற்படுத்துது. பேட்மேன் டார்க் நைட்ஸ் படத்தில் ஜோக்கர் ஒன்று சொல்லுவார், இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங் டோன்ட் டூ இட் ஃபார் ஃப்ரீன்னு. எனக்கு இவங்க கமெண்ட்லாம் பார்க்கும்போது நான் இந்த வீடியோவை காசு வாங்காமல் சும்மா பண்ணிட்டேனோன்னு ஒரே மன உளைச்சலாக இருக்குது. எனக்கு அரசியலில் யாரையும் தெரியாது, அவ்வளோ ஏன் எங்கள் ஏரியா கவுன்சிலர் கூட எனக்கு தெரியாது, அவருக்கும் என்ன தெரியாது. இது காசு வாங்கிக்கிட்டு செய்யக்கூடிய செயலாக நீங்கள் நிஜமாகவே கருதினால் தயவு செஞ்சு உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிஎம்கே பொலிட்டீஷியன்ஸ் யார்கிட்டையாவது சொல்லி கேட்டு எனக்கு காசு கிடைக்குமாறு ஏற்பாடு செய்யவும். உங்கள் நன்றியுள்ள ஆர்டிஸ்ட். கவலையே படாதீங்க, காசுன்னு கொடுத்தா அதெல்லாம் கூச்சப்படாமல் வாங்கிப்பேன். டிஎம்கேன்னு இல்லை, டிவிகேலேருந்து காசு கொடுத்தாலாம் வாங்கிப்பேன். ஐ எம் ஓகே வித் மணி. இது ஓகேனா சேனலில் ட்விட்டர் ஐடி, இன்ஸ்டா பேஜஸ்லாம் இருக்குது. நீங்கள் நேராக டிஎம்மில் டீலிங் பேசலாம். டெய்லி பேசிக்கலாமா இல்லை மாதத்துக்கு பேசிக்கலாமா? அடுத்த செக்ஷன், இவன் ஏன் இப்படி வன்மத்தோடு பேசுகிறான்னா, இவனுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜய் மேலே இவனுக்கு வன்மம். ஒரு வேளை இவன் அஜித் ஃபேனாக இருக்கலாம், அதனால தான் இப்படி பேசுகிறான் அப்படின்னு ஒரு கருத்து நிலவலாம். இந்த கோணத்தில் பார்க்கும்போது நிஜமாகவே எனக்கு விஜய் மேலே வன்மம் இருக்குது, அவரை புழக்கணுங்கிறதுக்காகவே ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கரூர் சம்பவம் நடந்து 10 நாள் கழிச்சு இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன். சம்பவத்தை அன்றைக்கே போட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மில்க் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் அண்ணன் ரொம்ப வாகாக அவராக தலையை கொடுத்து தெளிவாக மாட்டியிருக்காப்புல. இஃப் ஐ ரியலி வாண்டட் டு ஸ்மாஷ் விஜய் அண்ணா, அதை நான் எப்போவோ பண்ணியிருப்பேன்.
நிஜமாவே அடிக்கணும்னு முடிவு பண்ணி குறி வச்சு அடிச்சிருந்தா கண்ணம் வீங்கி இருக்கும், காது செவந்திருக்கும், கழுத்தை மட்டும் திரும்பி இருக்கும், தவடா ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கும். பட் அந்த அளவுக்குலாம் அண்ணன் அடிக்கணுங்கிற நினப்பு கூட எனக்கு இல்லை. நான் பொதுவான கருத்து தான் பேசிகிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு டிவிகே தோழர்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான். இப்படி பொதுவாக பேசுகிறவங்கிட்டலாம் போய் தேவையில்லாமல் அண்ணனை இழுத்து விட்டு மேலும் மேலும் அண்ணனுக்கு நேரடியாக அடி வாங்கி கொடுத்துறாதீங்க. அண்ட் இன் மை ஒப்பீனியன், பொதுவாக ஒரு விஷயத்தில் உடனே கருத்து சொல்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரோம், பார்த்துட்டு வெளில வந்த உடனே ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுலே எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் படம் நிஜமாவே ஒரு நல்ல படமாக இருந்துச்சுன்னா நம்ம மண்டைக்குள்ளே ஒரு 3-4 நாள் ஓடும். 5வது நாள் தான் அந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த படத்தை பற்றின எந்த கருத்துன்னு நான் சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு 2.5 மணி நேரம் படத்துலேயே எனக்கு உடனடியாக கருத்து சொல்கிறதுல விருப்பம் இல்லைங்கிற போது ஒரு மனுஷனை பற்றி உடனடியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதோ நான் பண்ண மாட்டேன், எனக்கு வராது. ஏன்னா உடனடியாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர அளவுக்கு ஒரு புத்தி கூர்மை எனக்கு இல்லை. நான் கொஞ்சம் பொறுமையாக தான் வருவேன். அப்படி நான் பொறுமையாக 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து எழுதின லெட்டர் தான் அந்த வீடியோ. ஆனால் வடிவேலு காமெடியில் வர மாதிரி வாண்டடாக குறுக்கில் வந்து விழுந்து ஐயோ அம்மானு கத்தனா அதுக்கு நான் பொறுப்பில்லை. கடைசியாக ஒரு கேட்டகரி ஆஃப் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இது இன்ஸ்டாவில் தான் இருந்துச்சு. அன்ஃபாலோ. நீங்கள் என்ன அன்ஃபாலோ பண்ணுறீங்க, பதிலுக்கு நான் உங்களை பிளாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் வேறு எங்கே போய் பார்ப்பீங்க? ஒரு ஸ்வீட் கடை இருக்குது, அந்த ஸ்வீட் கடையில் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க. பிரத்யேகமாக அந்த கடையில் மட்டும் கிடைக்கக்கூடிய அதை விரும்பி நெடுநாளாக சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு கஸ்டமர் இப்போ அந்த ஸ்வீட் கடைக்காரரு அந்த கடையோட செவத்தில் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாருங்கிறதுக்காக அந்த கஸ்டமர் தனக்கு பச்சை கலர் பெயிண்ட் பிடிக்காதுங்கிறதுனால அந்த கடைக்கு போக மாட்டேன், அந்த கடையில் இருக்க ஸ்வீட்டை சாப்பிட மாட்டேன், அந்த கடைக்கு வரமாட்டேன்னு மூஞ்சை திருப்பிட்டு முறுக்கிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இதனால் யாருக்கு அந்த ஸ்வீட் கிடைக்காம போகும்? சரி, இந்த கடையை விட்டால் வேறு கடையில் ஸ்வீட் கிடைக்காம போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஸ்வீட்டு வேறு கடையில் கிடைக்காது ராசா. சவுத்தில், அதுவும் தமிழில் இந்த மாதிரி கண்டென்ட் போகிற சேனல் நான் மட்டும்தான், தி ஒரிஜினல். நீங்கள் என்ன அன்ஃபாலோ பண்ணலாம், பட் பதிலுக்கு ஒரு கலைஞன் உங்களை பிளாக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நாதியத்து போயிடுவீங்கடா பேர பசங்களா. தாத்தா சொல்கிறத கேளுங்க. அப்புறம் நீங்கள் பார்க்குறதுக்கு பிரியாணி செய்கிற வீடியோவும் பிரியாணி சாப்பிட்ற வீடியோவும் தான் இன்ஸ்டாவில் இருக்கும். ஏற்கனவே அதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போய் தான் இங்கே வந்தீங்க. இப்போ இங்கே பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இது யாருக்கு நஷ்டம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏஆர் ரஹ்மான் மாட்டுக்கறி திங்கிறவா, அதனால் அவர் மியூசிக்கை நான் கேட்க மாட்டேன்னு காதை பொத்திக்கிட்டு ஓடுனா நஷ்டம் யாருக்குன்னு யோசிங்க. நானும் ஏஆர் ரஹ்மானும் ஒன்றும் இல்லை தான். ஆனால் ஒரு ஒரிஜினல் கலைஞனை புறக்கணிக்கிறதுங்கிறது எந்த வகையிலையும் அந்த கலைஞனை பாதிக்காது. அவன் அதையே கண்டென்ட் ஆக்கி வீடியோ போட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டியா, டிஎம்கே கிட்ட கேஷாக வாங்கினியா, அசட்டாக வாங்கினியா, அப்படிப்பட்ட கமெண்ட்டுக்கு நடுவில் நிஜமாவே எனக்கு மன உளைச்சலையும் மன வேதனையும் தந்த கமெண்ட் இருந்துச்சு. அவ்வளோ கமெண்ட்டுக்கு நடுவில் ஒருத்தன் சொன்னான், இவனுக்கு யூடியூப்காரனே காசு கொடுக்க மாட்டான், டிஎம்கே காரன் எப்படி காசு கொடுப்பான்னு சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம்.